இருக்கிற இருக்கிற இப்போ நடைமுறையில் வாழ்க்கையில் எல்லாம் நம்ம சாத்தியம் இல்லை. இவங்க மாதிரி சாமியார்கிட்ட செய்வாங்க, சாமியார் போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு அந்தளவுக்கு டைமும் ஓரளவுக்கு சாந்தி கிடையாது. நம்ம படுத்துருக்கு 10 மணி 1 மணி படுத்து 7 மணி வந்துச்சுன்னா ரொட்டீன் கொஞ்சம் எப்போ ஒன்றாலும் செய்யலாம். ரொட்டீனை செஞ்சாங்கன்னா அவங்க சாமி செத்துற மாதிரி ஒன்று அம்மா சுற்றிட்டே ஊரில் வந்தார் வந்து எங்கள் செடியெல்லாம் அப்படி எடுத்துக்கிறார். செடி மூலிகைலாம் பறிச்சுக்கிறார். ஒரு ஊருடைய மூலிகளுடைய தங்கெல்லாம் தெரியுது. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணும்போது அவங்க அதில் ஆராய்ச்சியே பண்ணிட்டுருக்கிறார். எப்பவுமே லிஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு நிறைய எல்லாம் அந்த பேரண்ட்ஸ்லாம் கொடுத்தாரு. எல்லாம் போய் நாங்கள் கூட கொடுக்கணும் கிராமத்துக்கு நாடு பண்ணுவோம். 2 மக்கள் நிறைய ஹெல்பி டெண்டன்ஸ் நிறைய ஸ்பான்சர் பண்ணுவார், நிறைய ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதனால் தான் அவர் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி பதிவு பார்த்தோன்னா சரி இது போய் வரலான்னு சொல்லிட்டு வந்தேன். சின்ன மக்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்க சாருக்குமே ஒரு பதிவு போடுறாங்கன்னா இப்போது எவ்வளோ மெம்பருக்கு அந்த ஆர்டியில் வரணும். நான் வந்தாங்கன்னா இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கிளாஸ் நடத்தும்போது கூட நிறைய மக்கள் இருந்தாலும் நம்ம சொல்கிறது இருக்கும். அதில் பெனிஃபிட்ஸ் சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ மக்கள் அந்தளவுக்கு இருக்கிற சூழ்நிலை இப்போ இருக்கிற நடைபெற வாழ்க்கையில் ரொம்ப அதெல்லாம் தான் ரொம்ப கிளாஸ்லாம் கட்டாயப்படுத்தி வந்து அழைச்சி ஒரு இடத்துக்கு கேதர் பண்ணி சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாமே எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுது. அதெல்லாம் நிறைய யோகா செய்வோம். நானும் அவருக்கு தான் மட்டும் செஞ்சேன், பார்த்து செஞ்சாங்க அவர் செய்வோம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம அது சார் சொல்கிற மாதிரி அதனுடைய அவர் சொல்கிற எல்லா கருத்துலாம் கேட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணுவேன். நான் ஆவடிக்கு போடுவேன். அதனால சரி வந்து பார்த்து வாழ்க்கை போடுறவங்க பார்த்து சிறப்பாக நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு அதே மாதிரி வகுப்பை ஏற்பாடு பண்ணி பண்ணணும். அதனால் அவருக்கும் ஒரு நல்லா இருந்தால் வெளியே வந்து தெரியும். மக்கள் நம்ம ஒரு இந்த அளவுக்கு செய்யும்போது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படி பணி தொடரணும். மேலும் நம்ம போல் எல்லாமே அந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சு கல்விக்கு நான் தான் இந்த கோர்ட்டுக்கு செய்யலாம். ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அது கொஞ்சம் லேட்டாக நம்ம கஸ்டமர் ஓடி நம்ம சொல்லும்போது நமக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம உடம்புக்கு நம்ம தான் பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு சிறப்பு வாழவும் நோய் இல்லை சிறப்பு வாழ வேண்டிக்கிட்டு அவரை மனதில் பாராட்டி வாழ்ந்து நன்றி வணக்கம். இந்த ஆள்காட்டி நாங்கள் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த எந்த அளவுக்கு விரிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக பண்ணணும்னா ஃப்ரீயாக கேஷுவலாக அப்படிங்க. இந்த 2 விரலுக்கு நடுவில் நம்மளுடைய பார்வையை கொண்டு வந்து வச்சுக்கோங்க. கையை வெளியிடணும். இந்த 2 விரலுக்கு நடுவில் நீங்கள் அப்படியே பாருங்க. அதை மட்டும் கவனிங்க. ரொம்ப டைட் பண்ணணும்னா கேஷுவலாக அப்படியே விடணும். அதோட போக்கில் அதை விட்டு ஒன்றை நேராக பார்க்குற மாதிரி உங்களுடைய பார்வையை அந்த 2 விரலுக்கும் மத்தியில்